லாஸ்ட் டைம் நம்ம செஞ்சுட்டு இருந்த கிராஃப்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்ற கான்செப்டில் பழைய ஃப்ரிட்ஜோட ரேக்கை வந்து நான் வந்து ஒரு இயரிங் ஆர்கனைசராக யூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த வாட்டி வந்து இந்த பழைய சல்லடையை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு இயரிங் ஆர்கனைசர் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட். எனக்கு வந்து ரெட் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கை சுற்றி இருக்கிற மெட்டலை வந்து நம்ம இந்த த்ரெட்டை வச்சு கவர் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நான் ஒரு ஸ்டிச்சிங் நீட்டில் வந்து டபுள் த்ரெட் பேட்டர்னில் வந்து நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட் போட்டும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த நீட்டில் எடுத்து மெட்டலுக்கு ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம நார்மலாக எப்படி ஒரு பட்டனோ இல்லை ஏதோ ஸ்டிச் பண்ணுவோமோ அது மாதிரி இந்த மெட்டலை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், அந்த க்ரிப் தெரியணும். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து நல்லா இந்த ரஃப்பாக இருக்கிற மாதிரி நல்லா வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து திரும்ப ஸ்டிச் பண்ணி இந்த ஃபுல் ரிங்கையும் கவர் பண்ணிடுங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் வந்து இந்த த்ரெட் வச்சு போட்டேன். இப்போ கொஞ்சம் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதை வந்து இதோட சைடில் நல்லா பார்த்துக்கோங்க. கொண்டு வந்து நல்லா உள்ளே விட்டு இப்படி விட்டு ஒரு நாட் போட்டாச்சு. இது கொஞ்சம் லென்த்தாக வந்து இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் டசில் ஆட் பண்ணலான்ட்டு. அது நல்லா வருமா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சப்போஸ் அந்த ஐடியா நல்லா இல்லை அப்படின்னா இந்த எட்ஜில் வந்து கட் பண்ணோன்னா அந்த த்ரெட் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல் ரிங்கையுமே வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டால் நான் வந்து போட்டு வச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து இந்த மாதிரி அதே கலர் த்ரெட்டில் வந்து இந்த 2 இடத்துல போட்டேன். ஸோ தட் நீங்கள் இப்போ வாலில் ஹேங் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படி எடுத்து நீங்கள் ஹூக் பண்ணி மாட்டிக்கலாம். ஒன்ஸ் வந்து இயரிங்கெல்லாம் மாட்டும் போது உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் 2 த்ரெட் விட்டுருக்கேன். இது வச்சு பார்ப்போம். இயரிங்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கு கீழே டசில்ஸ் கொடுக்கலாமா என்ன அப்படின்ட்டு. சப்போஸ் லுக் நல்லா இல்லைன்னு தோணுச்சுன்னா நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். நல்லா இருக்குன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது. நம்ம இந்த பக்கம் இன்னொன்று வந்து ஈக்குவலாக வச்சு இந்த மாதிரி த்ரெட் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு கான்ட்ரியாக வந்து ஏதாவது ஒரு கலர் இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரியே வந்து டசில்ஸ் போட்டுக்கலாம். இயரிங்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட் லுக் இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக டசில்ஸ் ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அந்த ரெட் கலர் ரிங்குக்காக நம்ம டசில் செய்ய போகிறோம். டசில் செய்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்கேல் எடுத்துகிட்டு எட்ஜில் கொண்டு வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு சைஸ் மெஷர்மெண்ட் தெரியணுன்றக்காக நான் இந்த ஸ்கேல் மெஷர்மெண்ட் காட்டுறேன். நீங்கள் உங்கள் ரிங்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சரில் அது கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் ஆயிடுச்சு. அதை வந்து நான் வந்து 1 அப்படின்னு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ 10 ரொட்டேஷன் 10 டைம்ஸ் பண்ணிட்டேன். இதோட லென்த் அதாவது ஒரு 30 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு 30 அப்படின்னா நம்ம நாட் போடும்போது கொஞ்சம் நிறையா வரும். அதை வந்து வெட்டியாச்சு. வெட்டிட்டு இந்த சேஃப்டி பின்னை வந்து இந்த த்ரெட்குள்ளே இப்படி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த இதை உள்ளே விட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன லென்த் கிடச்சிருக்கு. இதை வந்து லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா, முடிச்சு போட்டாச்சு. இப்போது அது ஸ்கேல்லேருந்து உருவிடலாம். நான் வந்து குட்டியாக தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்.
ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா இந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன த்ரெட்டை வந்து கட்டிடுவாங்க. நம்ம வந்து இது க்ரீன் கலர்லேயே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு ரொட்டேஷன் 2. ரொம்ப பண்ணிங்கன்னா அந்த சைஸ் வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நல்லா டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த நாட்டை வந்து வெட்டிடலாம். ரொம்ப கிட்ட வெட்டினீங்கன்னா வெளியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போது இந்த டஸில் வந்து ஈவனாக வெட்டணும். ஃபஸ்ட்டு இந்த நீட்டிகிட்டு இருக்கிறத இப்படி வெட்டிடலாம். அதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி கேப் இருக்கும், அதையும் இப்படி வச்சு வெட்டினீங்கன்னா நம்ம டசில்ஸ் ரெடி. ஸோ இப்போ நம்மளோட டசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 3 டசில்ஸ் வந்து செஞ்சாச்சு. நம்ம இப்போ வந்து அந்த ரிங் கூட அட்டாச் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. லுக் 2 பாருங்கள், இது வேறு லெவலில் வந்திருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கம்ப்ளீஷனான ஒரு லுக் வந்து இது கொடுக்குது. இதை நீங்கள் வந்து வால் ஹேங்கிங்காவோ இல்லை ஒரு டெக்கரேஷனாவோ இதை நீங்கள் தாராளமாக எங்கே வேணால் மாட்டி வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த ரிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரெடிஷ்னல் இயரிங் தான் மாட்டியிருக்கேன். அதனால தான் வந்து நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிமிக்கி, சைட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு பேட்டர்ன், கீழேயும் ஒரு ஜிமிக்கி. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் லுக்கை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். லுக் 1ம் சரி, லுக் 2வும் சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ரிங் எடுத்துகிட்டு நான் வந்து அது த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால் இதில் வந்து நான் பெயிண்ட் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபெவிக்ரிலோட டீல் ப்ளூ கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா சைட்ஸ்லேயுமே வந்து நான் வந்து இந்த ப்ளூ கலரை பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஒரு லேயர் ஆஃப் கோட் கொடுத்து அதை காய வச்சுட்டு, அதே மாதிரி அடுத்த சைடில் பேக் சைடில் வந்து இன்னொரு கோட் கொடுக்க போகிறோம். இது ரெண்டுமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து செகண்ட் கோட்டாக கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறமா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு. நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, ஃபுல்லாக ப்ளூ எனக்கு வேண்டாம், ஒரு மாதிரி ரெஸ்டட் ப்ளூ மாதிரி கொஞ்சம் மெட்டல் தெரிகிற மாதிரி தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது மெட்டல் அப்படின்னு எனக்கு தெரியணும், கொஞ்சம் ஓல்டு லுக் மாதிரி தெரியணுன்றக்காக நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த த்ரெட்டை வந்து இந்த ரிங்குள்ளே வந்து விட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் பெரிய இந்த த்ரெட்டு நுழையிற அளவுக்கு உங்கள்கிட்ட இந்த பூக்கொறுக்கிற ஊசி இருக்குன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் அதை வச்சே பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, அதனால் இந்த மாதிரி இழுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இது வந்து எவ்வளோ ஹைட் அந்த வேரியேஷன் பார்த்துக்கோங்க. ஹைட் வேரியேஷனில் நான் கொஞ்சம் இவ்வளோ லென்த்தாக கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. அது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி. இது உள்ளன் த்ரெட் அப்படின்றனால கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். இதை நம்ம ஹேங் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ப்ளூ கலரோட லுக் நம்பர் 1 இதுதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் கொஞ்சம் இண்டோ மிக்ஸ்டான இயரிங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் மாட்டியிருக்கேன். ஸோ தட் ப்ளூ கலர் அப்படின்னா வந்து கொஞ்சம் ட்ரெண்டி அப்படின்ற காம்பினேஷனில் தான் வந்து நான் இந்த லுக் பண்ணியிருக்கேன். இப்போ ரெட்டையும் ப்ளூவையும் சேர்த்து மாட்டி இருந்தால் எப்படி இருக்குன்ற லுக்கை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இதே ரோலை வந்து நீங்கள் எத்தனை ரிங்ஸ் வேணும்னாலும் மேலேருந்து கீழே இல்லை சைடில் கூட மாட்டிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசரை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறையா ஆர்கனைசர்ஸ் வந்து நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.